அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எந்த கடவுளை வழிபட்டால் இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. அதற்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். அதற்கான ஒரு பரிகாரத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் உங்களுடைய வேலை துறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களை நம்பி எந்த ஒரு முதலீட்டையும் செயல்படுத்தினால் மட்டுமே நிதி செழிப்பு வரும். காதல் உறவில் ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும். இந்த காலகட்டம் உடல்நல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கான கதவை திறக்கும். குடும்பத்தில் இனிமையான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அவை உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாது. பயணத்தை நீங்கள் ஒத்தி வைப்பது நல்லது. வார இறுதியில் உங்களுக்கு பெண்ணின் உதவியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பான ஒரு கதவுகள் திறக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகும். யோகமான பல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருப்பதால் இந்த சந்திர கிரகணத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் ஆரம்பத்தில் தொடங்கி விடுவது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வாரத்தின் பிற்பகுதியில் உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையிடத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களுக்கு, வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் சாதகமாக உங்களுக்கு முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. மகாவிஷ்ணுவுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தரும். வாகனங்களில் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் புதிய தொழில் அல்லது வியாபார தொடர்பான முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். திருமண தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகலாம். கலைத்துறையில் பணவரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் போன்றவை கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பாங்க. மிருக சிரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே நீங்கள் சற்று சிந்தித்து செயல்படுத்துவது உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு வரும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து சென்றால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல மட்டுமே பெரிய தொகை ஈட்டுவதை நீங்கள் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைத்தாலுமே பொறுப்புகளும் சற்று அதிகரிக்கவே செய்யும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம்.
புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம், காரிய முயற்சிகள் சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சாதகமான பலன்களை பெறுவாங்க. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பண வரவுல சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். பரிகாரமாக நீங்கள் மகாவிஷ்ணுவை தினமுமே வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுலபமான ஒரு லாபமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் ஏற்படலாம். சில இடங்களில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் பண வரவும் அதிகரிக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலை திறமைகளை முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் மிக சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழிலில் விரிவு செய்வதற்கு திட்டம் வகுத்து நீங்கள் செயல்படலாம். குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். புதிய முதலீடுகள்லையும் மிக கவனமாக நீங்கள் இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சூரியன் 9ல் இருப்பதால் உணவக தொழிலில் சிறப்பான ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். வியாபாரத்தில் சோம்பேறித்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் செம்மையாக நீங்கள் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வீட்டில் குரு பயிற்சிப்பதால் இந்த காலகட்டத்தில் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மற்றும் சீரான பழக்கத்தை பராமரிப்பது ஆரோக்கியத்தில் நேர்மையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுமே உடல் நல பரமன் குறிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ஜாதகம் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவழித்து அந்த மட்டும் வருமானத்தை குறிப்பிடத்தகுந்த பகுதியை சேமிக்க வேண்டும். அவர்களின் உடல்நலம் மேம்படக்கூடியதாகவும் உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியும். எனவே ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் அதை தொடர்ந்து சீராக கவனித்து கொள்ளுங்கள். சிலருக்கு குடும்பத்தில் ஒரு புதிய விருந்தினர்களுடைய வருகை, கொண்டாட்டம் என மகிழ்ச்சியின் தருணங்களை நீங்கள் கொண்டு வரும். வீட்டில் புதிய உணவுகளை தயாரிக்க வழிவகுக்கக்கூடியதாகும். மேலும் நீண்ட காலத்திற்கு பிறகு முழு குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு பெறுவீங்க. உங்களின் ராசியின் 3வது வீட்டில் கேது இருப்பதால் தொழில் ரீதியாக வேலை செய்து நல்ல வேலையில் இருந்தார். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இந்த நேரத்தில் உங்களுடைய துறையில் முன்னேற்றத்திற்கான ஏராளமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எப்பொழுது வெற்றி பெறுவதும் சாத்தியமில்லை என்பதை நீங்கள் நினைவில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளும் தோல்விகள் உங்களுடைய தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வழிவகுக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் மேன்மையான ஒரு லாபத்தை நீங்கள் அடைய பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அறிவுபூர்வமான செயல்பாடுகளால் அரிய சாதனைகளை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பொற்காலமான ஒரு காலம். ஊதிய உயர்வு கிடைக்கலாம். கண், தொண்டை தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படலாம். தூய நீரை பருகுவதும் ஓய்வு அவசியம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, துளசி மாலை போட்டு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.